சிவாய் ஓம் சிவாய் நமக. ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனி மாதத்திற்குரிய ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மேசராசிக்காரர்களுக்கு அப்படின்னு எடுக்கும் பொழுது, மேசராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கேது கூட சேர்க்கை அவருடைய இடத்திற்கு 5ஆம் இடத்துல. அதாவது நெருப்பு வீட்டிற்கான கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் நெருப்பு வீட்டிலே இருக்கிறாரு, கேது பகவான் கூட சேர்க்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் கொஞ்சம் குளறுபடியாகும், சண்டை வம்புகள் கொஞ்சம் அதிகம் இருக்கும், அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கோவில் குளங்களுக்கு போகும் பொழுது குழந்தைங்களை கையோடு நல்லபடியாக பார்த்துட்டு நல்லபடியாக கூட்டிகிட்டு வரணும். அவங்கள எங்கேயும் பார்த்திங்கன்னா தனியாக அனுப்பக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்தது ரிஷபராசிக்காரவங்களுக்கு, ரிஷபராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அவருடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் அலைச்சல் விரயம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் சுக செலவினங்களாக இருக்கும். ஆனாலும் வருமானத்திற்கு குறை இருக்காது. தொழில் சார்ந்த ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தும். இந்த காலகட்டங்களில் ஏதாவது வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்க தொழில் சார்ந்த ரீதியாக கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. இவங்க கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தது நண்பர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பேச்சுவார்த்தைகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குரு பகவான் இவருடைய ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறது. மனைவி சொல்கிறத கணவன் கேட்குறதாகவும் கணவன் சொல்கிறத மனைவி கேட்குறதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்ல காலகட்டங்களாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கடகராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவார். இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை. இது பார்த்திங்கன்னா, குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் அதாவது பிரச்சனைகளை உண்டாகக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அதனால் எப்பயுமே பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது கடகராசிக்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆன்மீக பயணம் குடும்பத்தோடு மேற்கொள்கிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாத காலகட்டங்களில் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார விரயம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. இருந்தாலும் தொழில் சார்ந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நல்ல பொருளாதார லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது சிம்மராசிக்காரவங்களுக்கு, சிம்மராசி அதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பு சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு கூட சேர்க்க, புதன் ஆட்சி பெற்ற புதன் கூட சேர்க்க. அப்போ இந்த காலகட்டங்களில் தொழிலில் நல்ல லாபம் முன்னேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தோடு சேர்ந்து ஆன்மீக பயணம் ஏதோ ஒரு சுற்றுலா தலங்கள் போயிட்டு வர்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுத்தும். சரிங்களா? இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நண்பர்கள் சேர்ந்து எங்கேயாவது பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு, கூட்டு தொழில் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் பார்க்கும்பொழுது அவருடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவர் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு கூட சேர்க்க. அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியாக இந்த காலகட்டங்களில் ஏதாவது பார்த்திங்கன்னா, அடுத்த லெவல் போகிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? 7ஆம் இடத்துல சனி பகவான் ராசியாதிபதியை பார்வை செய்கிறார். அப்போது தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். டாக்குமெண்ட் ரீதியாக இன்னமும் நல்லாவே கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுமே உண்டுங்க. அடுத்தது பார்க்கும்பொழுது துலா ராசிக்காரவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது